ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்குங்க. இதை கட் பண்ணி நம்ம தக்காளி தொக்கு பண்ணலாம். கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க. நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கடுகு, சோம்பு, கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10 பூண்டு, ஒரு 3 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கிட்ட காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 15 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி தொக்குக்கு சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கணுங்க. நல்லா எந்த குழம்பா இருந்தாலும் நீங்கள் வெங்காயம் நல்லா வதக்கினீங்கன்னா தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் எப்பயும் சொல்கிறது தான். வெங்காயம் நல்லா வதக்காச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி தொக்குக்கு சில பேர், எங்கள் அம்மாலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட மாட்டாங்க. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா வதக்காச்சுங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா உப்பு போட்டால் தாங்க தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரும். இப்போ சிம்மிலேயே வச்சு தட்டு போட்டு மூடிடலாங்க கிளறி. தக்காளி தொக்குக்கு தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா அது அப்படியே தக்காளியிலே தண்ணி இருக்கும். அப்படியே சிம்மிலேயே வச்சு வதக்கினீங்கனாலே நல்லா நல்லா கெட்டியாக சூப்பராக தொக்கு பதத்துக்கு வருங்க. இது ஒரு 1/2 வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம். இப்போயே போட்டுறாதீங்க. இது நல்லா இப்போ இப்போ மார்னிங் பண்ணினீங்கன்னா மதியத்துக்கு ஆயிக்கும், டிஃபனுக்கு ஆயிக்கும், நைட்டுக்கும் ஆயிக்குங்க. இல்லை மதியம் பண்ணினீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு, நைட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சா போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. நம்ம தண்ணியே ஊற்றல, எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். அடுப்பு எப்பவுமே ஹையில் வைக்காதீங்க, ரொம்ப சிம்பிளையும் வைக்காதீங்க. ஒரு மீடியமாக வச்சு அந்த இதெல்லாம் தண்ணி வத்துற அளவுக்கு மீடியமாக வைங்க. தண்ணி வத்துனதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விடுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ இந்த டைமில் இந்த தண்ணி இருக்கிறப்ப இப்படி குத்தி விடுங்க, இல்லைன்னா தக்காளி முழுசாக இருக்கும். இப்படி பண்ணுங்கள், கரையும் தக்காளி. இப்போ அப்பப்போ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளி நல்லா தோலாக வராது, நல்லா கரைஞ்சிரும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ மிளகாய் தூள் போடலாங்க. மிளகாய் தூள் போட்டு சிம்மில் வச்சிடணும். இப்போ போடலாம். இல்லை குழம்பு மிளகாய் தூள் பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், பியூர் மிளகாய் தூள் 1 ஸ்பூனுங்க, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். இந்த மாதிரி ஒருக்கா பண்ணி பாருங்கள். பெருங்காயத்தூள்லாம் போட மாட்டாங்க, ஆனால் போட்டு பாருங்கள், டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி தக்காளி கட் பண்ணுறப்ப எங்கள் அம்மாலாம் ஒரு தக்காளியை 4 அப்படியே கட் பண்ணி போட்டுடுவாங்க. கட் பண்ணி போட்டு தக்காளி தொக்கு தக்காளியே கரையாது, தக்காளி தொக்குன்னு கொடுப்பாங்க. நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ, ஏன்னா பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இந்த மாதிரி ஒருக்கா சின்னதாக தக்காளியை கட் பண்ணிங்கன்னா தக்காளியும் கரைஞ்சி வந்துடும். நல்லா வதக்கிறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. தக்காளி சின்னதாக கட் பண்ணுங்க. தக்காளி தொக்கு எல்லாத்துக்கும் வைக்க தெரியும். மேக்ஸிமம் இது என் ஸ்டைலுங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம தட்டு வச்சு மூடிடலாங்க. அப்பப்போ கிளறி விடணுங்க. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம முட்டை போட்டுக்கலாங்க. முட்டை இந்த மாதிரி கத்தி எடுத்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்குங்க. வகுந்துக்குங்க. 4 மூளை அப்படியே கீரல் போட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ அந்த தக்காளி தொக்கு உள்ளே இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இது இப்படி பண்ணி விடுங்க, அப்போ தான் இறங்கும். இது 2 நிமிஷங்க, அவ்வளோதான். நம்ம தக்காளி தொக்கு ரெடி. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் அம்மா செஞ்ச வீடியோ நீங்களும் பார்த்துப்பீங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய், தேங்க்யூ.